ஒரு ஊர்ல ஒரு ஏழ்மையான ஆடு மேய்க்கிறவன் வாழ்ந்து வந்தான். தினமும் கஞ்சி தான் சாப்பாடா சாப்பிட்டு வந்தான். பக்கத்து வீட்டுல வைக்கிற குழம்பு வாசனைய வச்சு இந்த கஞ்சை குடிச்சிட்டு வந்தான். இது தெரிஞ்ச அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா ஒரு நாள் பஞ்சாயத்து கூட்டினாங்க. அந்த பஞ்சாயத்துல, ஐயா, இந்த ஆடு மேய்க்கிறவன் தினமும் நான் சமைக்கிற சமையல முகர்ந்து கஞ்சி குடிச்சிட்டு வந்தான். இதுக்கு நஷ்ட ஈடா எனக்கு 2 ஆடு தரணும் அப்படின்னு சொன்னா. இதை கேட்டதும் அந்த ஆடு மேய்க்கிறவன், இது என்ன அநியாயமா இருக்கு, வாசனையை தானே முகந்தேன், நான் ஒன்னும் திருடி சாப்பிடலையே அப்படின்னு புலம்புனான். இவங்க 2 பேரையும் சொல்றதை வச்சு ஒரு முடிவுக்கு வந்தார் அந்த ஊர் தலைவர். அந்த ஊர் தலைவர் அந்த ஆடு மேய்க்கிறவனை 2 ஆடை புடிச்சிட்டு ஆத்தங்கரைக்கு வர சொன்னாரு. அப்படியே அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மாவையும் வர சொன்னாரு. அந்த 2 ஆட்டையும் ஆத்தங்கரையில கட்டி போட சொன்னாரு. அந்த ஆடுகளுடைய நிழல் அந்த ஆத்துல பட்டுச்சு. ஊர் தலைவர் அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மாவை பார்த்து, இந்தாமா கட்டிட்டு போ ஒரு 2 ஆட்டை அப்படின்னு அந்த நிழலை பார்த்து சொன்னாரு. அந்த அம்மா, இது என்ன அநியாயமா இருக்கு, நான் ஆடு தானே கேட்டேன், நீங்க நிழலை காமிக்கிறீங்க அப்படின்னு சொன்னான். அதுக்கு அவர், அவன் ஒன்னும் நீ சமைச்ச சமையல சாப்பிடலையே, வாசனை தானே முகந்தான், அதே மாதிரி உனக்கு ஆடு தர முடியாது, அதோட நிழல் தான் தர முடியும் அப்படின்னு சொன்னாரு. அந்த இடத்துல தான் செஞ்ச தப்ப உணர்ந்தா இதனாலதான் பேராசப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.